Welcome to part 3 video of TNPSC Chemist and Junior Analyst. So, நம்ம ஒரு previous year question paper எடுத்து அதை discuss பண்ணிட்டு வரோம். அந்த சீரீஸ்ல நம்ம எந்த கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா 20th கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ண போறோம். The plane which will be absent in simple cubic system. எந்த plane வந்து simple cubicல absent இருக்கும்னு கேக்குறாங்க. So simple cubic அப்படிங்கும் போது என்னென்ன பிளேன் பிரசன்ட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சா ஈஸியா எதெல்லாம் ஆப்சன்ட்னு சொல்லிடலாம். ஒரு சிம்பிள் கியூபிக் அப்படிங்கும் போது எனக்கு 100, 110 அண்ட் 111 இந்த மூணு பிளேனும் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ ஆப்ஷனை பாருங்க, 1110 இருக்கு, 110 இருக்கு, 100 இருக்கு அண்ட் 111 இருக்கு. ஸோ இந்த மூணுமே எனக்கு என்னவா இருக்கும், சிம்பிள் கியூபிக்ல பிரசன்ட் ஆயிருக்கும். பட் 200 அப்படிங்கிறது சிம்பிள் கியூபிக்ல பிரசன்ட் ஆயிருக்காது. எங்க பிரசன்ட் ஆயிருக்கும், இந்த பிளேன் வந்து எங்க பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னா பிசிசிலையும் எஃப்சிசிலையும் பிரசன்ட் ஆயிருக்கும். சிம்பிள் கியூபிக்ல ஆப்சென்டா இருக்கும். ஓகேவா? சோ ஆன்சர் இஸ் பி. அண்ட் 21 பார்த்தோம் அப்படின்னா zinc 2 electron gives zinc the standard electrode potential of -0.76 volt. This means ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க, அதோட ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியல் வேல்யூ கொடுத்துட்டாங்க, அது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னு கேக்குறாங்க. இந்த ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியல் என்ன இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா ஒரு ரியாக்ஷனோட அந்த ரியாக்டன்ட், ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்திருக்க அந்த எலமெண்டோட ரெடியூசிங் பவரை இண்டிகேட் பண்ணும். சோ இந்த நெகட்டிவ் வேல்யூ என்ன இண்டிகேட் பண்ணுது, இட்ஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் இண்டிகேட் பண்ணுது. சோ அப்ப ஜிங்க் அப்படிங்கிறது என்னவா இருக்கும், இட்ஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட். zinc 2+ எனக்கு என்ன கிடையாது, ரெடியூசிங் ஏஜென்ட் கிடையாது. zinc வந்து 2 எலக்ட்ரான் கொடுக்க ரெடியா இருக்கும், zinc 2+ எனக்கு என்ன ஆகாது, எலக்ட்ரான் கொடுக்க ரெடியா இருக்காது. ஓகேவா? இட்ஸ் நாட் எலக்ட்ரான் அக்செப்டர், இட்ஸ் எலக்ட்ரான் டோனர். சோ zinc வந்து எலக்ட்ரான் கொடுக்க ரெடியா இருக்கும், zinc 2+ கொடுக்க ரெடியா இருக்காது. சோ அப்ப ஆப்ஷன் இஸ் பி. அண்ட் 22 பாருங்க, கேட்டலிஸ்ட் ஸ்பீட் அப் தி ரியாக்ஷன் பை. ஒரு கேட்டலிஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ரியாக்ஷனை ஸ்பீட் பண்ணும். எப்படி ஸ்பீட் பண்ணுது அப்படின்னா ஆக்டிவேஷன் எனர்ஜியை லோ பண்ணுது. ஸோ டிக்ரீசிங் தி எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் ஆஃப் த ரியாக்ஷன். ஸோ சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சால்வெண்ட் ரியாக்டன்ட்டை வந்து டிசால்வ் பண்றதாலேயோ ஃப்ரீ எனர்ஜியை கம்மி பண்றதோ எதுவுமே கிடையாது. அதே போல பாத்தீங்க அப்படின்னா ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் அது இன்க்ரீஸ் பண்ணாது. ஸோ இது எதுவுமே பண்ணாது. ஒரு கேட்டலிஸ்ட் எப்படி ஒரு ரியாக்ஷனை ஸ்பீட் பண்ணும் அப்படின்னா அந்த ரியாக்ஷனோட ஆக்டிவேஷன் எனர்ஜியை கம்மி பண்ணும். அப்படி கம்மி பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும், ரியாக்ஷன் ஃபாஸ்டா நடக்கும். சோ சி இஸ் கரெக்ட் ஆப்ஷன். 23 பாருங்க, the reaction with lowest activation energy. சோ ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மியா இருந்தா அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க. ஆக்டிவேஷன் எனர்ஜி EAன்னு சொல்லுவாங்க. EA inversely proportional to speed, அதாவது ரேட். சோ ஆக்டிவேஷன் எனர்ஜியும் ரேட்டும் எனக்கு என்னவா இருக்கும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். சோ அப்ப ஆக்டிவேஷன் எனர்ஜி லோவா இருந்தா என்ன அதிகமா இருக்கும், ரேட் வந்து அந்த ரியாக்ஷனோட ரேட் வந்து ஃபாஸ்டா இருக்கும். டி இஸ் கரெக்ட் ஆப்ஷன். லோ ஆக்டிவேஷன் எனர்ஜி மீன்ஸ் ரியாக்ஷன் ஃபாஸ்டரா இருக்கும். அண்ட் 24 பாருங்க, the rate of first order reaction is 3 × 10⁻⁻5 mole liter power -1 second power -1 when initial concentration is 0.2 mole liter power -1. the rate constant K is first orderன்னு கொடுத்து என்ன கொடுத்துட்டாங்க, ரேட் கொடுத்துட்டாங்க. அண்ட் அதே போல இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் கொடுத்துட்டாங்க. என்ன கேக்குறாங்க அப்படின்னா ரேட் கான்ஸ்டன்ட் கேக்குறாங்க. சோ ரேட் இஸ் ஈக்குவல் டு K × கான்சென்ட்ரேஷன் 1. சோ இதான் என்னது, ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கான ரேட் ஈக்குவேஷன். ரேட் இஸ் ஈக்குவல் டு K கான்சென்ட்ரேஷன் ஆஃப் A இஸ் பவர்ல என்ன போட்டிருக்க, 1ன்னு போட்டிருக்க, விச் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர். சோ ரேட்டோட வேல்யூ எவ்வளவு கொடுத்துட்டாங்க, 3 × 10⁻5ன்னு கொடுத்துட்டாங்க. K கொடுக்கல, K நம்ம என்ன பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அண்ட் கான்சென்ட்ரேஷன் என்ன கொடுத்துட்டாங்க, 0.2ன்னு கொடுத்துட்டாங்க. சோ இந்த 2 தான் வேணும். சோ இந்த டேர்ம் என்ன ஆகுது, டிவைட்ல போகும். அப்ப 3 × 10⁻5 டிவைட் பை 0.2 is equal to K. சோ இந்த 0.2 நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா 2 × 10⁻1. சோ இந்த டெசிமல்ல நான் என்ன பண்றேன், ரைட் சைடு மூவ் பண்றேன். சோ 2 × 10⁻1 ஆகுமா, 3/2 கேன்சல் பண்ணா 1.5. ஓகே,
அப்ப 1.5 இன்ட்டு 10 to the power minus 5 இருக்கு. அடுத்து 10 to the power minus 1 மேல வந்துச்சு அப்படின்னா 10 to the power plus 1 வருமா? 1.5 is equal to minus 5ல plus 1 போயிடுச்சு அப்படின்னா 10 to the power minus 4. So இந்த ஆப்ஷன் எந்ததுல இருக்குன்னு பாருங்க. இந்த ஆன்சர் B ஆப்ஷன்ல இருக்கா? So B is the correct option. And 25 பாருங்க. The activation energy of an enzyme catalyst reaction is same as that of metal catalyst reaction, lower than metal catalyst reaction, greater than metal catalyst reaction, none. So என்னது அப்படின்னா enzyme catalyst இருக்கு, metal catalyst இருக்கு. ஓகேவா? சோ ரெண்டுத்தோட கம்பேர் பண்றாங்க. சோ கம்பேர் பண்ணும்போது என்சைம் கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா அதோட ஆக்டிவேஷன் எனர்ஜி என்னவா இருக்கும்? லோவரா இருக்கும். யாரை விட? மெட்டல் கேட்டலிஸ்ட விட என்சைம் கேட்டலிஸ்ட் ரியாக்ஷனோட ஆக்டிவேஷன் எனர்ஜி லோவரா இருக்கும். சோ பி இஸ் மோர் கரெக்ட் ஆன்சர். ஏன் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா மெட்டல் அந்த என்சைம் என்ன பண்ணும்? மெட்டலை விட அந்த என்சைம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டிரான்சிஷன் ஸ்டேட்டை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணும். அதனால அங்க என்ன ஆகும் அப்படின்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி ரொம்ப கம்மியாகும். சோ ஆக்டிவேஷன் எனர்ஜி லோவரா இருக்கும். அண்ட் 26 பாருங்க. ஐரிங் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ ஐரிங் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். K is equal to KBT divided by HE e power minus del G divided by RT. சோ இதான் வந்து ஐரிங் ஈக்குவேஷன். சோ del G நம்ம என்னன்னு படிச்சிருக்கோம்? del G is equal to del H minus T del S ன்னு படிச்சிருக்கோமா? இந்த del H minus T del S வேல்யூ என்ன பண்றேன்? இந்த del G ல சப்ஸ்டிடியூட் பண்றேன். அப்ப K is equal to KBT divided by HE e power minus del G க்கு பதிலா அந்த டேர்ம் என்ன பண்றேன்? சப்ஸ்டிடியூட் பண்றேன். del H minus T del S divided by RT. அடுத்து என்ன பண்றேன்? அடுத்தது சிம்பிளிஃபை பண்ண போறோம். ஜஸ்ட் என்ன பண்ண போறேன்? e power minus del H divided by RT. அதே போல உள்ள ஒவ்வொரு டேர்மும் என்ன பண்றேன்? மல்டிப்ளை பண்றேன் இந்த e பவரால. அடுத்து பாருங்க e பவர் இந்த மைனஸ் மைனஸ் எனக்கு என்ன ஆயிடும்? பிளஸ் T del S divided by RT. இந்த Tயும் கேன்சல் ஆயிடும். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? K equal to KBT divided by H e power minus del H divided by RT e power del S divided by R. அவ்வளவுதான். இதான் எனக்கு ஐரிங் ஈக்குவேஷன். சோ அப்ப என்னது? ரெண்டுமே எனக்கு பாசிட்டிவ் கிடையாது. ஒன்னு பாசிட்டிவ் ஒன்னு நெகட்டிவா இருக்கணும். இங்க பாருங்களேன் இந்த ஆப்ஷன்ல ரெண்டுமே நெகட்டிவா இருக்கு. இந்த ஆப்ஷன்லயுமே எனக்கு என்ன ரெண்டுமே நெகட்டிவா இருக்கு. சோ டி ஏ அப்படிங்கிறது எனக்கு எலிமினேட் ஆயிடும். அடுத்து ஏ அண்ட் பி அண்ட் சியை கம்பேர் பண்ணுங்க. பி அண்ட் சியை கம்பேர் பண்றீங்க அப்படின்னா ஒண்ணுதான் நெகட்டிவா இருக்கு. அந்த ஒண்ணு எந்த ஒண்ணு நெகட்டிவா இருக்கணும் அப்படின்னா டெல் ஹெச் தான் உங்களுக்கு என்னவா இருக்கணும்? நெகட்டிவா இருக்கணும். சோ டெல் ஹெச் எங்க நெகட்டிவா இருக்கு? இந்த ஆப்ஷன்ல. இந்த ஆப்ஷன் ஏன் ராங்னு சொல்றேன்? டெல் எஸ் வந்து எனக்கு பாசிட்டிவா இருக்கு, இங்க நெகட்டிவ்னு காட்டுது. சோ பி இஸ் a கரெக்ட் ஆப்ஷன். சோ ஆன்சரை எப்படி எலிமினேட் பண்றது, அதை எப்படி கொண்டு வர்றது, இது எல்லாமே நம்ம இதுல பார்த்தாச்சு. அண்ட் 27 பாருங்க. Activation parameters of a set of bimolecular reaction are given below. Which reaction is fastest at 1000 Kelvin? சோ என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு பைமாலிகுலர் ரியாக்ஷனுக்கு டெல் ஹெச்சும் டெல் எஸ் வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் கொடுத்து இந்த டெம்பரேச்சர்ல எந்த ரியாக்ஷன் ஃபாஸ்டரா இருக்குன்னு கேக்குறாங்க. சோ இந்த கைண்ட் ஆஃப் கொஸ்டின் கேக்குறாங்க. அதாவது டெல் ஹெச் டெல் எஸ் வேல்யூ கொடுத்துட்டு ஒரு டெம்பரேச்சர் கொடுத்து எப்ப அதிகமா இருக்கும்னு கேக்குறாங்க அப்படின்னா சோ அதுக்கு நான் ஃபார்முலா எழுதுறேன் பாருங்க. del G is equal to del H minus T del S னு படிச்சிருக்கோமா? நான் இப்ப என்ன எடுத்துக்கிறேன்? del H யும் del TS மட்டும் எடுத்துக்கிறேன். del H is equal to del TS at equilibrium. ஓகேவா? del H is equal to del TS equal to T. ஓகேவா? சோ இதான் நான் எடுத்துக்க போறேன். என்ன கண்டிஷன் அப்படின்னா எப்ப ஃபாஸ்டரா இருக்கும் இந்த ரியாக்ஷன் அப்படின்னா இந்த del H D del S வந்து எனக்கு அதிகமா இருக்கணும். அதாவது கிவன் டெம்பரேச்சர் விட இங்க எவ்வளவு டெம்பரேச்சர் கொடுத்திருக்காங்க? 1000 கெல்வினை விட இந்த del H divided by del S வேல்யூ போட்டீங்க அப்படின்னா அதுக்கு வர வேல்யூ 1000 விட கிரேட்டரா இருந்துச்சு அப்படின்னா அந்த ரியாக்ஷன் எனக்கு என்னவா இருக்கும்? ஃபாஸ்டரா இருக்கும். சோ போட்டு பாருங்க இந்த ஃபார்முலா கைண்ட்ல. சோ del H divided by del S. நான் எந்த ஆப்ஷன் கரெக்டோ அதுக்கு நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஏன்னா 4 இருக்கு. ஒவ்வொரு செட்டுக்கும் நான் போடாம எது கரெக்டோ அந்த ஆப்ஷனை சால்வ் பண்ணி பாக்குறேன். இங்க பாருங்களேன் தேர்ட் ஆப்ஷன் தான் எனக்கு வந்து கரெக்ட். சி தான் கரெக்ட் ஆப்ஷன். அப்ப என்னது? del H ஓட வேல்யூ அங்க என்ன? 60. del S ஓட வேல்யூ எனக்கு என்னது? 10. 60 என்னவா இருக்கு? del H கிலோ ஜூல்
மோல் பவர் மைனஸ்ல கொடுத்திருக்காங்க. அண்ட் டெல்எஸ் என்னவா கொடுத்திருக்காங்க, ஜூல் கெல்வின் மோல் பவர் -1ல கொடுத்திருக்காங்க. சோ நான் என்ன பண்றேன், கிலோ ஜூல ஜூலா கன்வெர்ட் பண்ணுவேன். எப்படி கன்வெர்ட் பண்ணுவேன், இன்ட்டு 1000 மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்னவாயிடும், கிலோ ஜூல இருந்து ஜூலா கன்வெர்ட் பண்ணிட்டாரு. டிவைட் பை 10 ஜூல் கெல்வின் -1 மோல் பவர் -1. இந்த மோல் கேன்சல் ஆயிடும், இந்த ஜே கேன்சல் ஆயிடும், இந்த ஜீரோக்கும் இந்த ஜீரோக்கும் கேன்சல் ஆயிடும். சோ எனக்கு எவ்வளவு வருது, 6000 வருமா, 6000. இந்த கே இன்வர்ஸ் மேல வந்துச்சு அப்படின்னா கெல்வின். அப்ப என்னது, டெல் ஹெச் டெல் டிஎஸ் வேல்யூ என்னவா இருக்கு, 6000 இருக்கு, கிரேட்டரா இருக்கு. என்ன டெம்பரேச்சரை விட, 1000 கெல்வினை விட எனக்கு என்னது 6000 கெல்வின் அப்படிங்கிறது கிரேட்டர். அப்ப இந்த எப்ப இந்த ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்டா இருக்கும், எந்த ரியாக்ஷன் ஃபாஸ்டா இருக்கும் கொடுத்துருக்க கண்டிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 3 இருக்கு பாத்தீங்களா, அது உங்களுக்கு என்னவா இருக்கும், 1000 கெல்வின்ல அது கிரேட்டரா இருக்கும். இந்த டெல் ஹெச் டெல் எஸ் வேல்யூ அதிகமா இருக்கணும் கிவன் டெம்பரேச்சரை விட. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த ரியாக்ஷன் உங்களுக்கு ஃபாஸ்டரா இருக்கும். சோ சி இஸ் கரெக்ட் ஆப்ஷன். 28 பாத்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் எதுன்னு கேக்குறாங்க. சோ இந்த டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் எங்க வரும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்ல வரும். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டெம்பரேச்சர் ரைஸ் பண்றீங்க, எவ்ரி 10 டிகிரி ரைஸ், டெம்பரேச்சர் வந்து ஒவ்வொரு 10 டிகிரி ரைஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும், ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் 2 to 3 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றதா இந்த டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் கான்செப்ட். அப்ப என்ன எடுத்துக்கிறாங்க, ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் அட் 35 டிகிரி செல்சியஸ், ரேட் கான்ஸ்டன்ட் அட் 25 டிகிரி செல்சியஸ், இந்த ரேஷியோ எடுத்துக்கிறாங்க. ஓகேவா, சோ KT + 1 டிவைட் பை KT. ஓகேவா, சோ நீங்க ரூம் டெம்பரேச்சர்ல இருந்து எவ்ரி 10 டிகிரி இந்த டெம்பரேச்சர் ரைஸ் பண்ண உங்களுக்கு என்ன ஆகும், ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப என்னது, ரேஷியோ ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் 35 டிகிரி டிவைட் பை ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் 25 டிகிரி, அதான் உங்களுக்கு என்னது டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்டா இருக்கும். சோ ரேஷியோல சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி எனக்கு சப்ராக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, சோ பி ஏ கிடையாது, மல்டிப்ளேவும் கிடையாது, பியும் கிடையாது. சோ சிஆர்டியா அப்படிங்கும் போது டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கணும், ரெண்டுக்கும் 10 டிகிரி இருக்கணும். இங்க எவ்வளவு இருக்கு, எனக்கு 90 டிகிரி இருக்கு. எதுல, டி ஆப்ஷன்ல. சோ இங்க பாருங்க 35க்கும் 25க்கும் எனக்கு என்னவா இருக்கும், அந்த எனர்ஜி கேப் எவ்வளவு இருக்கு, 10 தான் இருக்கும். அந்த செல்சியஸ் வந்து 10 இருக்கும். பட் இங்க எவ்வளவு இருக்கு, எக்ஸஸா இருக்கு. சோ சி இஸ் கரெக்ட் ஆப்ஷன். எவ்ரி 10 டிகிரிக்கு தான் கம்பேர் பண்ணுவோம். சோ சி இஸ் கரெக்ட் ஆப்ஷன். அண்ட் 29 பாத்தீங்க அப்படின்னா ரிலேஷன் பிட்வீன் ஆக்டிவேஷன் எனர்ஜி அண்ட் த்ரெஷோல்டு எனர்ஜி. ஆக்டிவேஷன் எனர்ஜிக்கும் த்ரெஷோல்டு எனர்ஜிக்கும் உள்ள ரிலேஷன் கேக்குறாங்க. ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட்ஸ் ஒரு ரியாக்டன்ட் இருக்கு, அந்த ரியாக்டன்ட் இன்டர்மீடியட்டா மாறதுக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜிக்கு என்ன பேரு, ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு பேரு. சோ ரியாக்டன்ட்ல இருந்து இன்டர்மீடியட் தான் உங்களுக்கு என்ன கொடுக்கும், ப்ராடக்ட கொடுக்கும். சரியா, அப்ப எனக்கு ரியாக்டன்ட்ல இருந்து இன்டர்மீடியட்டா மாற தேவைப்படக்கூடிய எனர்ஜிக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு பேரு. த்ரெஷோல்டு எனர்ஜி அப்படின்னா ரெண்டு ரியாக்டன்ட் ஒன்னோடு ஒண்ணு கொலாய்ட் ஆகிறதுக்கு தேவைப்படக்கூடிய மினிமம் எனர்ஜிக்கு என்ன பேரு அப்படின்னா த்ரெஷோல்டு எனர்ஜின்னு பேரு. அப்ப ஆக்டிவேஷன் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா எனக்கு கரெக்ட் ரிலேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு த்ரெஷோல்டு எனர்ஜி மைனஸ் எனர்ஜி ஆக்சுவலி பொசஸ்டு பை எ மாலிகுல். பி இஸ் கரெக்ட். அதாவது அந்த மாலிகுலுக்குன்னு இருக்கக்கூடிய எனர்ஜில இருந்து அதுக்கு தேவைப்படக்கூடிய மினிமம் எனர்ஜில மைனஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடியது ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஒவ்வொரு மாலிகுலுக்கும் ஒரு எனர்ஜி இருக்கும். அந்த மாலிகுல்ல இருந்து அந்த மாலிகுல் எனர்ஜில இருந்து அந்த கொலாய்டுக்கு தேவைப்படுற அந்த மினிமம் எனர்ஜியை மைனஸ் பண்ணா ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜிக்கு என்ன பேரு, ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு பேரு. அண்ட் 30 பார்த்தோம் அப்படின்னா, if rate is equal to k a power alpha b power beta and b power gamma, then overall order of the reaction. Order என்னன்னு கேக்குறாங்க. So order அப்படிங்கிறது என்னது, sum of the power of concentration term. So இந்த கான்சன்ட்ரேஷனுக்கு மேல இருக்கக்கூடிய பவரை ஆட் பண்ணா கிடைக்கிறதா எனக்கு வந்து ஆர்டர். சோ இது எனக்கு ஏங்கிற கான்சன்ட்ரேஷன், பிங்கிற கான்சன்ட்ரேஷன், அடுத்து பிங்கிற கான்சன்ட்ரேஷன் டேர்ம் இருக்கு. சோ ஏவோட பவர்ல என்ன இருக்கு, ஆல்பா இருக்கு. பியோட கான்சன்ட்ரேஷன் பவர்ல என்ன இருக்கு, பியோட பவர்ல பீட்டா இருக்கு. அண்ட் அனதர் பியோட டேர்ம்ல பவர்ல என்ன இருக்கு, காமா இருக்கு. சோ அப்ப என்ன பண்றேன், இந்த மூணு பவரை நான் ஆட் பண்றேன், சம் ஆஃப் தி பவர். சோ பவர் ஆட் பண்ணா கிடைக்கக்கூடியதான் ஆர்டர். சோ ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா, பி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன்.
ரிமைனிங் கொஸ்டினை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய கொஸ்டின் காத்திருக்கு. தட்ஸ் ஆல் ஃபார் திஸ்.